நண்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்துக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா உதவியாளர் வேலைன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களை வந்து பார்த்திங்கன்னா நேர்காண் மூலியமாக தான் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிகிரி கேட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி படிச்சிங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாத சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 50,000 ரூபா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2/4/2025 லாஸ்ட் டேட் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கணும். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா 6 வேணாலும் அப்ளை பண்ணலாம். விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எண்டு வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டு இருக்கோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நாமளும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஐடிஎல் பார்க்கிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2025க்கு ஒரு 19 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ரெக்குயர்மெண்ட் வந்திருக்கு. இது என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவலில் கொடுக்குறாங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் என்ன, எப்படிலாம் அப்ளை பண்ணலாம், எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக நான் சொல்லியிருப்பேன் கிளியராக. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பாருங்கள். வாங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸில் உங்களுக்கு 4 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு 1 வேகன்சியும், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா சிவிலில் உங்களுக்கு 2 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலில் 2 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலில் 1 வேகன்சியும், மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 வேகன்சி சொல்லி கொடுத்துட்டாங்க. 8 டைப் ஆஃப் போஸ்டிங் கொடுக்குறாங்க. அதே 19 வேகன்சிக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிகிரி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டிகிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் இன்ஜினியர் அப்படி இல்லைனா டிப்ளமோவில் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் ட்ரிபிள் அண்டு இ அண்ட் சி வந்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. லாங்குவேஜில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அண்டு தமிழுக்கு நல்லா தெரியும்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா போதும் சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கல் ட்ரிபிள் இதில் படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு எலிஜிபிள். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் எழுதப்படி தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி இங்கிலீஷ் தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டிகிரி படிச்சிருந்தா எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் டைப்பிங் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு லாங்குவேஜ் இங்கிலீஷ் தமிழ் எல்லா ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் சிவிலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் சிவிலில் முடிச்சிருக்கணும். இதுக்கு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இங்கிலீஷ் தமிழ் தெரிஞ்சிருந்தால் போதும் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கும் உங்களுக்கு சிவில் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு கிராஜுவேட் படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க உங்களுக்கு. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா இது எலக்ட்ரிக்கலில் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் சூப்பரண்டன்ட் இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் வந்து பார்த்திங்கன்னா பிஇ ட்ரிபிள் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழில் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது டிகிரி படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதோட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 7 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சம்பள டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். சம்பள டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு ஸ்டார்டிங்கில் மந்த்தில் 30,000 சொல்லியிருக்காங்க. மேனேஜருக்கு 50,000. எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80,000 சிவிலில். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா 50,000 ரூபா சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லி 1,00,000 ரூபா சம்பளம்னு சொல்லியிருக்காங்க. சூப்பரண்ட் இன்ஜினியருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி 1,00,000 ரூபா சம்பளம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா மேனேஜர் ஃபைனான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 59,300 ரூபா வரைக்கும் சம்பளம் சொல்லியிருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு யார் பாஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் கொடுப்பாங்க. இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த இமெயில் ஐடிக்கு ரெஸ்யூம்லாம் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 19/3/2025 அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2/4/2025 முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதி ஸ்கேன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மிஸ் பண்ணிருக்கிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.